தாண்டிக்குடி முருகன் வந்து குழந்தைகள் விஷயத்துக்கு சொன்னீங்க சார். வேறு எதுக்கெல்லாம் ஏற்படும் சார்? குறிப்பாக 2026 எப்படி இருக்கும் அப்படின்னா, மார்ச் மாதம் சனி பயிற்சி வருது. அப்புறம் ஜூன் மாதம் குரு பயிற்சி வருது. அப்போது எல்லாத்துக்குமே ஒரு நடுக்கம் வந்துருச்சு. ஒரு காலத்தில் சனி பயிற்சிக்கு மட்டும் பயந்தாங்க, அப்புறம் குரு பயிற்சிக்கும் பயந்தாங்க, அப்புறம் ராகு கேது பயிற்சிக்கு பயந்தாங்க, அப்புறம் சந்திராஷ்டமத்துக்கு பயந்தாங்க. இப்போ சூரியன் மாறினா கூட பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு எல்லாத்துக்கும். பெயர்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு அமைப்பு. இருந்ததில் சில நெளிவுசுழிவுகள் இருந்தாலும் இறுதியில் நன்மை செய்யக்கூடியது தான் அது பெயர்ச்சின்னு அர்த்தம். அது இப்படி நம்ம பயப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் பிரத்யோகமாக பழனி வேணாங்கிறது என்னுடைய நோக்கம் அல்ல. பழனியோடு சேர்த்து சாம்பார் சாதமே சாப்பிட்டு இருக்க முடியுமா? மீதி சாதத்தை சாப்பிட மாதிரி பழனியும் செய்யுங்கள், தாண்டிக்குடியும் செல்லுங்கள். இந்த 2026 வரக்கூடிய சனி பெயர்ச்சியில் சனிக்கும் முருகனுக்கும் என்ன தொடர்பு? அதை நம்ம பார்க்கணும். இந்த ஈஸ்வரன் பற்றம் பெற்றவன் சொல்லப்பட்டிருக்குது. தன் தகப்பனாகக்கூடிய ஈஸ்வரனையே அவனுக்கு ஞான உபதேசம் பண்ணவன். அப்போது இந்த சனி பகவானை வந்து முருக பக்தர்களாக இருந்தால் என்ன செய்கிறான் அப்படின்னா, சற்று ஒதுங்கியே நிற்கிறான். ஓம் பிரதம மந்திரத்தை ஒழுங்காக சொல்ல முடியாத பிரம்மனையே சிறை வைத்தவன். அப்போ நம்மளாம் என்ன மூளைக்குன்னு எல்லா கிரகங்களும் பயப்படக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு. அதுபோக தனக்கு இணையான ஈஸ்வரம் பற்றம் பெற்றவனே செவி சாய்த்து கேட்கும் பொழுது நம்ம ஏதாவது செஞ்சுருவானோன்னு ஒரு அச்சம் ஏற்படுது. நம்ம விநாயகருக்கும் ஆஞ்சநேயருக்கு தான் சனி பகவான் பயப்படான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். முருக பக்தர்கள்னாலே சனி பகவான் ஒன்றும் செய்ய மாட்டாங்கிற ஒரு நிகழ்வு இங்கே இருக்குது.